Hi students, welcome to my channel. In the video 11th history half yearly exam கான important 5 mark questions தான் பார்க்க போறோம். இதுல ரெட் கலர்ல கொடுத்திருக்க எல்லா क्वेश्चंसமே most repeated questions. ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கிறது over districtsல ஒரு தடவை மட்டும் கேட்டிருக்காங்க. சோ அதையும் படிச்சுக்கோங்க. ரெட் கலர்ல இருக்கத ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா குறித்து விளக்குக. கீழ் மற்றும் இடை பழங்கற்கால பண்பாடுகளை ஒப்பிடுக. திட்டமிடப்பட்ட நகரங்களான ஹரப்பா மொஹஞ்சதாரோ பற்றி எழுதுக. தொடக்க வேதகால சமூகத்திற்கும் பின் வேதகால சமூகத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை காட்டுக. ஃபிஃப்த் ஒன் தமிழ்நாட்டின் பெருங்கற்கால அகழ்வாய்வு இடங்களை பற்றி விவாதிக்க. இது ரிப்பீட்டட். வேதகால அரசியல் மற்றும் நிர்வாகம் குறித்து ஒரு கட்டுரை வரைக. சமணத்தில் ஏற்பட்ட பிளவை விளக்குக. எய்த் ஒன் புத்தரின் எண்வழி பாதையை விவரி. நைன்த் ஒன் மௌரிய பேரரசு பற்றி நாம் அறிய உதவும் சான்றுகளை பற்றி விளக்கவும். 10th ஒன் மௌரிய ஆட்சி அமைப்பின் முக்கிய கூறுகளை விவரிக்கவும். 11th ஒன் அசோகரின் கல்வெட்டு கட்டளைகள் பற்றி கூறுக. மூவேந்தர் அரசுகளுடைய நிர்வாக கட்டமைப்பை விவரிக்கவும். 13th ஒன் ரிப்பீட்டட் கொஸ்டின் களப்பிரர் என்போர் யார், அவர்கள் குறித்து பூலாங்குறிச்சி கல்வெட்டிலிருந்து அறிந்து கொள்வதென்ன. 14th ஒன் கலைக்கும் இலக்கியத்திற்குமான கனிஷ்கரின் பங்களிப்பு குறித்து விவாதிக்கவும். குப்தர் காலம் பண்டைய இந்தியாவின் பொற்காலம் விவாதிக்கவும். 16th ஒன் குப்தர் காலத்து வணிக குழுக்களின் பங்கை ஆய்வு செய்க. 17th ஒன் வட இந்தியாவின் நிலை குறித்து யுவான் சுவாங்கின் கருத்துக்கள் யாவை. 18th ஒன் ஹர்ஷரின் வட இந்திய படையெடுப்புகள் குறித்து விவரி. 19th ஒன் பல்லவரின் கப்பல் சார்ந்த செயல்பாடுகளை விவாதி. ஒன் டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாமல்லபுரம் கடற்கரை கோயில்களின் கட்டடக்கலை மேன்மைகளை விளக்குக. மோஸ்ட் ரிப்பீட்டட். இந்திய வரலாற்றில் இரண்டாம் தரைன் போர் திருப்பு முனையாக அமைந்தது எவ்வாறு. கஜினி மாமுதுவையும் கோரி முகமதுவையும் ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் காட்டுக. ஃபெரஸ் துக்ளக்கின் ஆட்சியை மதிப்பிடுக. சோழர் கால கட்டுமான கலையின் சிறப்புகளை எழுதுக. 25th பாருங்கள், கோயில் ஒரு சமூக நிறுவனம், இக்கூற்றை நிறுவுக. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். விஜயநகர பேரரசின் சமூக மற்றும் பொருளாதார நிலையினை விவரி. விஜயநகர ஆட்சியாளர்களின் ஆட்சி முறை பற்றி விவரி. முதலாம் முகமது ஆட்சியின் கீழ் பாமினி அரசு பற்றி குறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டட், மோஸ்ட் ரிப்பீட்டட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் 2 மார்க் மற்றும் 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டண்ட் டைம்லைன் அண்ட் மேப்பை அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.